சுட்ட குட் நியூஸ் இன்னியோடது என்னன்னா விஹானோட ரிசல்ட்ஸ் அவுட் ஆகி போச்சு. 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் விஹானுக்கு வந்து 90.6% கிடச்சிருக்கு. அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பையன் ஒரு 3 மாதம் கூட சரியாக ஸ்கூல் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டான். 3 மாதம் கூட சரியாக அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டான். உங்களுக்கு ஃபுல்லாக வ்ளாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக ரேசிங், அவ்வளோ ட்ராவல் ரிலேட்டடு, அவ்வளோ பேக் டு பேக் ட்ராவல் இருக்கும். அது இல்லாமல் ப்ராக்டிஸ் செஷனும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10th ஸ்டாண்டர்ட் பயங்கர ஹெக்டிக்காக போச்சு. சுத்தமாக படிக்கிறதுக்கு டைம் இல்லை. டியூஷன் மட்டும் வாரத்துக்கு 2 கிளாஸ் போவோம். அது மேத்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும். மிச்சம் எல்லாமே அவன் எப்படி மேனேஜ் பண்ணான்னு தெரியல. மொத்தத்தில் அவன் கரெக்டாக ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வரும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தான். இன்ஃபேக்ட் அவனோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டோ ரீலோ 1 மில்லியன் வியூஸ் அதில் கிடச்சிருக்கு. என்னன்னா நாளைக்கு போர்டு எக்ஸாம், இன்றைக்கி உட்காந்து சார் வந்து மூவியோ சீரீஸோ ஏதோ பார்த்துட்ருக்கான். எல்லாமே பண்ண, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அவனோட ரேசிங் ட்ராவல் இல்லாமல் கிட்டார் கிளாஸ் போகிறது, ஜிம் ரெகுலராக. நாளைக்கு எக்ஸாம் என்ன இன்றைக்கி போனேன்னா தன்னோட ட்ரைனிங்கோட பார்ட் ஆஃப் த ஸ்கெட்யூல். வீட்டில் டிவி பார்க்குறது, மூவி பார்க்குறது, நாங்கள் எல்லாம் சேர்த்து எவ்வளோ மூவிஸ் பார்த்துருப்போம். எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. நல்லா கூலாக சில்லாக ஹேண்டில் பண்ணால். அதே மாதிரி ஒவ்வொரு பேப்பர்லேயும் எனக்கு இவ்வளோ தான் மார்க்ஸ் வரும், இதில் இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன் இருக்குது க்ளீனாக சொன்னால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் கரெக்டாக 90.6 வந்திருக்கு. போதும், இனஃப், மோர் தென் என்ன. 3 மணி போல் ரிசல்ட்ஸ் வந்தது. இப்போ 4 ஃபுல்லாக இவ்வளோ நேரம் மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ் எல்லாம் அதுதான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து 13th மே. ஸோ பாருங்கள், எங்கள் மழை பெங்களூரில் நல்ல மழை. ஈவினிங் முடிஞ்சால் எங்கேயாவது கோயில் போயிட்டு வரலாம். அது விஹான் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலில் கேபினெட் மினிஸ்டராகவும் இருந்தான். அதை நான் சொல்லி கூட இருக்க மாட்டேன், ஏன்னா சொல்ல வேணான்னு இந்த பையன் தான் சொன்னான், டூரிசம் மினிஸ்டர். ஸோ அவன் ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுனால அவன் பிரசிடென்ட்டுக்கு நின்னானோ பிரசிடென்ட் பொசிஷன் கொடுக்காம ட்ராவல் டூரிசம் மினிஸ்டர் பொசிஷன் கொடுத்தாங்க. ஸோ பரவாயில்ல, இத்தனையோ மேனேஜ் பண்ணியிருக்கான் உள்ள. வெரி வெரி ஹாப்பி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இப்போ மணி 4 போகுது, அதனால் குட் ஈவினிங். ஸோ ஹஸ்பண்டு ஊரில் இல்லை, அதனால இன்னைக்கு சடன் பிளான் பாட்லக். ஸோ யார் வீட்டிலனா ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது கூட பாட்லக் செய்யலாம். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேடிஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம சுற்றி என்ன பேசுவோம், ஹஸ்பண்ட்ஸ் பற்றி தான் பேசுவோம். தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அவங்க கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பாங்க. அதனால் வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லாதன்னு இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக காசிப் பண்ணலாம். அண்ட் யூஸ்வல் நமக்கு வேறு என்ன, சுற்றி வளர்ச்சி, பசங்க, ஃபேமிலி, அந்த மாதிரி டாபிக்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து யார் அவைலபிளாக இருக்காங்களோ ஒரு மெசேஜ் போட்டு ஒரு 5-6 லேடிஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. சரி, இப்போ ஸ்கூல் திறக்க போகுது, அதனால் பசங்களோட நாங்கள் வந்து மதர் அண்ட் கிட்ஸ் பாட்லக் இன்னைக்கு. ஸோ யூஸ்வலாக பாட்லக்கோட ரூல் என்னென்னா, ஹோஸ்ட் யார் வீட்டில் நம்ம பாட்லக் செய்கிறோமோ அவங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேணே. ஆனால் நம்ம வந்து வீட்டில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம் இல்லைங்களா. பட்டு இந்த வாட்டி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம 5 லேடிஸ் தான் பண்ணணும்னு இருக்கும்போது நமக்கு இது பத்தலை, டிஷ்ஷஸ் பத்தலை. அதனால் சரி நான் பாஸ்தா செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு ஜீரா ரைஸ், புலாவ் பிளெயினாக, அப்புறம் வந்து வேறு ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்துடும். ஸோ இந்த 2 ஐட்டம் நான் செய்கிறேன். மத்தியானம் லஞ்ச் வந்து சிம்பிள் பருப்பு வச்சுட்டேன், ஒரு வேலைக்கு தானே. இது வந்து மிச்சம் ரைஸ், இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிற ஒயிட் ரைஸு. அப்புறம் மத்தியானமாக வந்து கொஞ்சோண்டு தொட்டுக்க ஒன்றும் இல்லை, காய்கறி ஒன்றுமே இல்லை, அதனால் முட்டை கூட இல்லை. அதனால் நான் வந்து இது பண்ணிட்டேன், ஆனியன் அண்டு இது என்னது உருளைக்கிழங்கு போட்டு பஜ்ஜீஸ். அத்தருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். ஸோ இது பாஸ்தா பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் பேஸ் வச்சு செய்ய போகிறேன். இதோட ரெசிபி நமக்கு இருக்குது, சேனல் ஆல்ரெடி இருக்குது. இது இல்லை பம்கின் வச்சு நான் செய்வேன். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் வச்சு செய்ய போகிறேன். ஜீரா ரைஸ் லாஸ்ட்டில் செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு இது பாயில் பண்ணேன். ஸோ அந்த எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். தால் இது சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கினேன். ஏன்னா சின்ன சைஸ் வந்து நமக்கு எந்த பாத்திரத்துலனா பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்ன்னு இருக்கும்போது இந்த மாதிரி பார்ட்டிக்கு எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பாயிலிங்க்கு நல்லாயிருக்கு, சாதம் வடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ ரைஸு வைக்கணும், 1 கிலோக்கு மேலேயே வைக்கலாம், ஸ்ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரெயின் எப்படின்னா இது வந்து இப்படி வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணலாம், ஓகே. பட் அந்த அளவுக்கு இதில் வந்து கிரிப் இருக்குது, இதில் டபக்குன்னு விழுந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், என்னோட அங்கே இது இருக்குது இல்லைங்களா,
ஸோ நான் வந்து இது மேலே வச்சுருவேன், சூப்பராக ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு தான் நான் ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுறது, நல்லா யூஸ் ஆகுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பாத்திரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சேலில் தான் வாங்கினேன், ஆப்வியஸ்லி நமக்கு வேறு எங்கே, அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த குக்கரில் வந்து டக்குன்னு ஃபுல் காலிஃப்ளவர் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சோண்டு ஒரு போர்ஷன் பூவோடது போட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துடலாம். அதுதான் நமக்கு பேஸ் பியூரே. நாங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி பாட்லக்கில் பேசுவோம், ஆர்டர் பண்ணிப்போம், எதுக்கு சமைக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி வீட்டில் பண்ணுறது தான் நல்லா இருக்குது. ஏன்னா ஆர்டர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் தான் பண்ணுறோம். அது இந்த மாதிரி பாட்லக் பார்த்தீங்கன்னா ரேண்டம் எக்ஸ்டெம்போ பாட்லக். ஒரு மெசேஜ், இன்னைக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, ஜாலி, யார் யார் வரீங்க பாட்லக்குன்னு போடும்போது 4 பேர் கை தூக்குவாங்க. அது 2 பேர் கூட இருக்கட்டும், வீட்டில் நம்ம தனியாக உட்காந்து டின்னர் சாப்பிடுறது 2 பேர் கூட சேர்ந்து சாப்பிட போகிறோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இருக்கிறாங்க தாராளம். பசங்களோட வரும்போது வீடு நல்லா, ஸோ பசங்க வந்து மேலே மூவி பார்ப்பாங்க. அதனால தான் பாஸ்தா பிளான் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன சாப்பிட வச்சுட்டு அனுப்பிட்டு அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுங்க கதை அடிச்சுட்டு இருக்கலாம். ஸோ பாஸ்தா அதனால தான் சரி பாயில் பண்ணி ப்ரீப்ரெப் பண்ணி வச்சுட்டாக்கா ஒரு 6 மணி போல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எவ்வளோ நேரம் இன்றைக்கி நல்லா சூடு வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த சில்வர் எக்ஸ் தடவி இருக்கேன். இந்த ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா பஜ்ஜி, சரி 4 பச்சை மிளகா வந்து அந்த மாவில் இப்படி முக்கி போடலான்னு. ஏன்னா அந்த தால் ரைஸோட பச்சை மிளகா கடிச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம், நார்மல் பச்சை மிளகா அது பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெடிச்சிச்சு பாருங்கள். ஃபுல்லாக இங்கே கையில் அப்புறம் இங்கே தொடையில். ஸோ இது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஸ்டேன் இருக்குது. இந்த துணி இருந்துச்சுனால தப்பிச்சேன், இல்லைன்னா இங்கேயும் நல்லா பெருசாக மார்க் வரும் பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது, கை போச்சு. இப்போ பாருங்கள் பபிள்ஸ் வரும் பாருங்கள். ஒரு 750 கிராம்ஸ் பாஸ்தா போட்டேன், போதும், இதுவே ஜாஸ்தி. ஸோ பாஸ்தா பிராண்ட் இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்க. இது வந்து நான் டிமார்ட் போகும்போது எது எனக்கு கிடைக்கிறதோ நான் தூக்கிட்டு வந்துடுவேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுசிலி பாஸ்தா. ஸோ இந்த பிராண்டை நான் 1 வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே நல்லா தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மெனியூவில் தால் ஃப்ரையும் இருக்குது. ஸோ ஒரு வெஜ் கிரேவி, ஒரு வெஜ் கடாய் வெஜ் வித் பன்னீர் கிரேவி நம்ம ஜீரா புலாவுக்கு, கூட வந்து ஒரு தால் ஃப்ரை. ஸோ ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலான்னு தான் பேசணும். சரி கொஞ்சம் நம்ம நிறைய பேர் இல்லைல்ல, 10-15 பேர் அந்த மாதிரியெல்லாம் பாட்லக், பெரிய பாட்லக்கெல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். இந்த வாட்டி வந்து 5 பேருனால 5-6 பேர்னால வந்து நாங்கள் வந்து ஒன்லி வெஜ்ஜாக டிசைட் பண்ணிட்டோம். சரி வெளியிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சரி ஜீரா ரைஸ் வேணும், அதில் ஒரு தால் ஃப்ரை வேணும், அப்படியெல்லாம் யோசனை பண்ணும்போது பாஸ்தா வேணும். பாஸ்தா எல்லாம் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ண எப்படி இருக்கும், அது இல்லாமல் சூடாக தான் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஜீரா ரைஸ் எவ்வளோ நேரம், அதனால சரி பாஸ்தா நானே பண்ணிடுறேன்னு சொன்னேன், ஜீரா ரைஸும் நானே பண்ணிடுறேன். அது எவ்வளோ நேரம் நமக்கு ஜீரா புலாவ் ஒன்று பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு இப்போ ஒன்று சொன்னாங்க, சரி அப்போ தால் தடக்கா நானே பண்ணிடுச்சு. தால் தடக்கா ஜீரா ரைஸ் எல்லாம் வெளியிலேருந்து வாங்கும் போது அது வர அந்த ரைஸ் அந்த தால் தடக்கா எல்லாம் வீட்டில் அருமையாக பண்ணிடலாம், 10 நிமிஷம் வேலை அது அப்படின்னு சொல்லி 2-3 பேர் இப்போ வீட்டில் தான் சமைக்கிறாங்க. அதில் 2 பேர் டைம் இல்லாதவங்க வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஸோ சாம்சங் சர்வீஸ் சென்டர் தேடி போனோம். நான் என்னோடய ஃபோன் இன்னும் அப்படியே டெட் கண்டிஷனில் தான் இருக்குது. அது பார்க்கல, அது எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா, ரிப்பேர் பண்ண முடியுமா, வாரண்ட்டி பீரியடில் இருக்குது. இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கேமரா குவாலிட்டியெல்லாம் கிரேட் குவாலிட்டி கிடையாது, சுமாராக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் இன்ஸ்டாவில் கூட ரீல் போடாமல் இருக்கேன். இது வந்து நான் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன், இதில் குட்டி சைஸ் கூட இருக்குது. இது வந்து பாயில் ஆகிட்டு இதில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து நான் காலிஃப்ளவரை பாயில் பண்ணிடுவேன். ஸோ அந்த பாயில் பண்ண பாஸ்தாவோட ஸ்டார்ச் வாட்டர் யூஸ் ஆகிடும். ஸோ எனக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் மூடு ஓகேவாக இருக்குது. லாஸ்ட்டு 2 நாளும் ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது திமாக் கராபாக இருந்துச்சு. ஸோ இந்த அட்டாக்ஸு, இவ்வளோ நியூஸ் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் அது ஒரு நியூஸ் பார்த்துட்டு நம்ம நிறுத்த மாட்டோம், ஸ்க்ரோல் பண்ணி அதில் தெரியும் பாதி ஃபேக்காக கூட இருக்கும். பட் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக, ஒரு மாதிரி பதட்டமாக, ஒரு மாதிரி ஆங்ஷியஸாகவே இருந்தது. விஹான் அண்ட் అథార్వ్ இந்த பசங்களை ரூம் கொஞ்சம் க்ளீன் చేసి పెట్టుமா ப்ளீஸ். இந்த பசங்களை கொஞ்சம் ரூம், டிவி ரூம் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் டன். ஸோ இந்த குக்கரில் தான் நான் வந்து பாயில் பண்ண போகிறேன், ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ காலிஃப்ளவர் பாயில் பண்ணுறதுக்கு இவ்வளோ தண்ணி போதும். காலிஃப்ளவரோட 2 தக்காளியும் சேர்த்து பாயில் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம செட்டப், எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் கலெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த தண்ணி ரிசர்வில் இருக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது இல்லை சூடு பண்ணும்போது கொஞ்சம் ஊற்றி அதை கொஞ்சம் லூசன் பண்ணிக்கலாம். இந்த பசங்களை நான் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ நான் கீழே இருக்கேன் வேலை பார்த்துட்டு, இவங்க மேலே பாருங்கள் ஃபுல்லாக டிவி சவுண்டு. எப்போ டிவி ஆன் ஆகுது எப்போ ஆஃப் ஆகுது தெரியல. சரி தக்காளி போட்டாச்சு, காலிஃப்ளவர் போட்டாச்சு, கொஞ்சம் பூண்டு ஃப்ளேவருக்கு. ஸோ ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. நேற்றும் இப்படி தான் இருந்துச்சு, அவ்வளோ காற்று. ஆனால் மழையே வரல. மழை வரும்னு எதிர்பார்த்தேன். சரி இப்போ வந்து
பேசில். இந்த ஐடியா வந்து விஹாந்தா கொடுத்தான். ஸோ பேசில் வச்சு அவன் வந்து இந்த பெஸ்டோ செய்ய சொன்னான். நான் சொன்னேன் நீ எப்போயாவது பண்ணிக்கோ, நான் இப்போ என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோட பர்சனலைஸ்ட் ரெசிபி. ரெண்டே விசில் போதும், நல்லா வெந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது கூட வந்து ஒரு 4-5 முந்திரி கூட போட்டு விசில் வச்சிடலாம். நல்லா க்ரீமி பேஸ் கிடைக்கும், பாஸ்தா பேஸ். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புதினா இருந்துச்சு வீட்டில். ஸோ புதினாவோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒன்று அரைச்சி நம்ம வந்து பீஸ் புலாவுக்கு இது யூஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா டக்கு டக்குன்னு முடிச்சு. சரி, இந்த ப்ரீ ப்ரெப்பு ஒன்லி ½ an hour வேலை. மழை தூரல் ஸ்டார்ட். ஸோ இது காலிஃப்ளவர் பியூரே பண்ணிடலாம். தக்காளியோட பூண்டு போட்டிருக்கோம், பேசில் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம பாஸ்தாவோட பேஸு. தண்ணி வந்து இங்கே எடுத்து வச்சுருக்க பாருங்கள், பாயில் பண்ணியிருக்கிற தண்ணி. இது வந்து பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, ஃப்ரெஷ் புதினா தழை. இது வந்து நம்ம புலாவுக்கு. அவ்வளோதான், எல்லாம் ப்ரீ ப்ரெப் டன். இப்போ மணி 5 தான். ஸோ நம்ம புலாவுக்கு மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது, பாஸ்தாவுக்கு பேஸ் பேஸ்ட் ரெடியாக இருக்குது, சாஸ்க்கு நம்ம பாஸ்தாவும் நல்லா ஆறி போயிட்டு ரெடியாக இருக்குது. ஜஸ்ட்டு மிக்சிங் தான், இப்போ ஒன்றுமே வேலை இல்லை. கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் போட்டு பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் பாலில் வந்து அதை நல்லா சாட்டே பண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் பட்டர் எல்லாம் போட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் சீஸ் டாப்பிங் பண்ணி ஆஹா. இப்போ இன்னும் 5:30 கூட ஆலை. கரெக்டாக 6:30 மணிக்கு நான் கிச்சனில் என்டர் பண்ணுவேன். ஸோ 7:30 மணிக்குள்ளே நம்ம ஐட்டம்ஸ் ரெடி ஆகிடும். எல்லாமே ஒரு 7:30 மணி போல் தான் வருவாங்க. ஸோ யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் இருக்குது. பசங்க வராங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் நான் எப்போவுமே ரெடியாக வைப்பேன். ஸோ இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளேன் பிளேட்ஸும் இருக்குது. பிளேன் எங்கே போச்சு? பிளேன்தும் இருக்குது, அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் வந்து லைனிங் போட்டு வைக்கணும், அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ ஜூஸஸ்க்கு தண்ணிக்கு பாட்டில்ஸ் வச்சுருவேன். அது இல்லாமல் கொஞ்சம் கிளாஸஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், கப்ஸு. மணி 12. பியூட்டிஃபுல் பாட்லக் இப்போ தான் முடிஞ்சது. டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல 2 பேர் வர முடியாது பார்க்குறேன்னு சொல்கிறவங்க கூட வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்களும் உட்காந்து பேசிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பாஸ்தா சூப்பராக இருந்துச்சு, சூப்பர்ப். ஸோ பாருங்கள், ஃபுல் காலி பாஸ்தா. அண்ட் இதில் இன்னொன்று பெஸ்ட் பார்ட் என்னென்னா, எல்லாருமே நம்ம பேக்கிங் பண்ணிவிட்டு நமக்கு நாளைக்கு சமைக்க வேணும். அவங்களுக்கு வந்து ஜாலி நாளைக்கு சமையல் இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள், பாஸ்தா ஃபுல் காலி. பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா சுட சுட பாஸ்தா. ரைஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டாங்க, ஏன்னா பாஸ்தா தான் சாப்பிட்டாங்க. பட் ரைஸ் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது நமக்கு நாளைக்கு ஆகிடும். ஸோ நாளைக்கு நான் ரைஸ் வைக்க மாட்டேன். நாளைக்கு சண்டே. ஸோ ஏதாவது நான்வெஜ் பண்ணிட்டேன்னா எனக்கும் வேலை முடிஞ்சுது. இதுவும் காலி. ஸோ இப்போ எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஸ்வீட்ஸ் இருக்குது, தால் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த வெஜ் சைட் டிஷ் எல்லாம் நானும் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் எல்லாமே பிரிச்சுக்கிட்டு எது லெஃப்ட் ஓவர்ஸோ எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப நல்லா இந்த சாப்பிட்ட பிளேட்டு போடுறதுக்கு. இது என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போகும்போது ஒரு பேக் ஒன்று வாங்கினாங்க. ஓகே. ஸோ சூட் கேஸோடு வந்த இது இது கார்ட்போர்ட் பாக்ஸு. ஸோ இதில் தட்டு போடுறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பக்கெட்லலாம் எங்கேருந்து தாங்கும், 2 தட்டு போடுறதுக்குள்ளே ஃபுல்லாகிடும். ஸோ இது பாருங்கள், க்ளீனாக நல்லா ட்ரை பிளேட்ஸ் தான். ஸோ இதில் போட்டாச்சு. ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் பாருங்கள், இவ்வளோ ஸ்வீட்ஸு. இதில் வந்து குலாப் ஜாமுன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் கூட நாளைக்கு சமையலே பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான்வெஜ் ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் செய்யணும். பட் ஆக்சுவலி மிக்ஸ்ட் வெஜ் கறி இருக்குது, தால் ஃப்ரை இருக்குது, நான் வச்ச தால் இருக்குது. ஸோ 3 வெஜ் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. பட் ஆயிடும். ஸோ இதுதான் நமக்கு ஒரு வசதி. வீட்டில் பண்ணோன்னா நமக்கு தாராளமாக ஷேர் பண்ணி
கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம். பால் கண்டெய்னர் வச்சாச்சு வெளியில். ஐயோ, நம்ம புலாவ் வெளியில் தான் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வைக்கல. கரெக்டாக இந்த புலாவ் பாஸ்தா பண்ணும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக ஃபோன் வாட்ஸ்அப் காலில் நான் பிஸியாக இருந்தேன் இந்த கோஆர்டினேஷன். ஸோ நம்ம இந்த ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப காமன் ரெசிபி. அது இல்லாமல் பாஸ்தா பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் டைமில் நிறைய வாட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். விஹான் பண்ணதெல்லாம் சேம் டு சேம் காப்பி. ஓகே, மெயின் அந்த பேஸ்ட் தான். அதில் நீங்கள் என்னென்னா போட்டு, நான் வந்து மேகி க்யூப்ஸ் இருந்துச்சு, அது 2 போட்டேன், நம்மக்கிட்ட இருந்துச்சு, சும்மா பேருக்கு அது ஃப்ளேவருக்கு போட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி வெதரும் கூலாக இருந்துச்சு, நல்லா மழை பெஞ்சிட்டு. மணி 12:15, 12:15 ஆச்சு. இந்த பசங்க ஏதாவது மூவி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க பாருங்கள். ஹலோ, குட் மார்னிங், வெல்கம் பேக். ஸோ சண்டே வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ நேற்று ஃபுல்லு வீடு ஒரே இதுவாக இருந்துச்சு. சரின்னு லக்ஷ்மி இப்போ கூட்டிகிட்ருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து சேமியா உப்மா பிரேக்ஃபாஸ்ட். நான் நேற்று திங்ஸ் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் போகா ஆர்டர் பண்ணால் அவங்க கொடுக்கவே மறந்துட்டாங்க. போகா இருக்குதுன்னு நினச்சி பார்த்தா போகா இல்லை. ஸோ அதனால் இது. ஸோ இது லக்ஷ்மிக்கு இன்னும் எதுவும் பண்ணலையா வீட்டில் டிஃபின்னு. இப்போ பண்ண சேமியா இது நேற்று நைட் பண்ணது தான், நான் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல, நல்லாயிருக்கும். இது கூட இவங்க சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க. ஏன் சவுண்ட் அது? நேற்று அசாம் சாய் விஹான்னு வச்சோம், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ டெய்லி அசாம் சாய் தான் குடிச்சிட்ருக்கோம். நான் வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பால் கம்மியாக இருந்திருக்கலாமே, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். நேற்று இவங்க வச்சது அந்த கலரும் அந்த ஃப்ளேவர் அந்த அரோமா, ஆஹாஹா. ஹாப்பி மதர்ஸ் டே டு மீ. பசங்க இப்போ தான் எனக்கு விஷ் பண்ணாங்க, மறந்தே போச்சு. மதர்ஸ் டே ஸ்பெஷல் சாய் பை விஹான் எனக்காக. பாருங்கள் கலர், பாருங்கள் என்ன ரிச் கலர். யம்மி டீ. சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உப்புமா செக்யூரிட்டி கொடுத்துடலாம். லக்ஷ்மிக்கு அவ்வளோ உப்புமா போதும்னு எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ இது அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வர நான் எடுப்பேன். நல்லா இருக்குது சூடாக. ஆஹா, டீயா இது? அமிர்தம். நிஜமாக நான் எக்ஸாஜரேட் பண்ணல, டூ குட். இதுதான் அல்டிமேட் மதர்ஸ் டே கிஃப்ட். ஸோ நாளைக்கு அத்தரோட ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. விஹானோடது வந்து 29th மே போல் தான் ரீஓப்பன் ஆகும். ஸோ இந்த vlog வந்து என்னால் ஃபுல்லாக கூட போட ரொம்ப ஒரே எக்ஸைட்டடு. எனக்கு ஃபோன் பிரச்சனை வேறு சைடில் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகணுன்னு பார்த்துட்ருக்கேன். எப்படி செலிப்ரேட் பண்ணுறது ஒன்றுமே பிளான் இல்லை. பார்ப்பேன், அட்லீஸ்ட் ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நான் போயிட்டு வரலாம். ஸோ நம்ம ஃபார்மாலிட்டி ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு அமேசான் ஷாப்பிங் ஹால் நான் அட்டாச் பண்ணி விடுறேன். ஏன்னா நான் இன்னமே தான் திங்ஸ் நான் ஆர்டர் பண்ணல, ஊருக்கு போனதுனால. ஆர்டர் பண்ண திங்ஸ் இனிமேல் தான் வரும், அது அடுத்த ஹாலில் பார்ப்போம். ஒரு குட்டி ஹால். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ போன வாட்டி நான் உங்களுக்கு என் ஹஸ்பண்டோடது பர்ஃப்யூம் காட்டினேன் இல்லைங்களா, 3 பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி. இதுதான் வந்து 3rd பர்ஃப்யூம், பெலாவிட்டா பிராண்ட்லேருந்து. CEO மேன் செம்மையாக இருக்குது. இதுதான் அதோட பேக்கேஜிங் பாருங்கள், நைஸ். அண்ட் இதுதான் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிராண்ட், செம்மையாக இருக்கும். ஸோ இது ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்க பிராண்டு மென் பர்ஃப்யூம், பட் வீட்டில் தானே இருக்கும். நைஸ். பெலாவிட்டா CEO மேன் லக்ஸரி ஃப்ரேக்ரன்ஸ் 100 ml பாட்டில் 499 rupees only. 3% கூப்பனும் இருக்குது. அர்மானி அக்வா டி ஜியோ 989 rupees. இது வந்து நம்ம வாலெட், பிங்க் வாலெட். இன்னைக்கு தான் வந்தது ஆக்சுவலி. இது அவள் பேக்கிங் பாருங்கள், என்ன மாதிரி பேக்கிங். ஓஹோஹோ, நைஸ். நல்ல பேபி பேஸ்டல் பிங்க், க்யூட், ஃபுல் செக்யூர்ட், நல்லா கோல்டன் ஜிப்பு, நல்ல கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, சில்லறை வச்சுக்கிறதுக்கு, பவுச்சஸ். ஸோ
ஸோ நல்லா கேர்லியாக இருக்குது. ஸோ பிங்க்கில் வாலெட், பிங்க்கில் ட்ரெஸ். ஆக்சுவலி எனக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பிங்க் இங்கே பார்த்தா ரொம்பவே பிங்காக தெரியுது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு கலரில் தெரிஞ்சிச்சு எனக்கு. வாட் ஃப்ளேவர் யூ லைக் தட்? CEO மேன். அதர் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு அவனுக்கு. அதர் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த டோர் வந்து இப்படி தான் இருக்கும், 24 hours ஓப்பன். ஸோ பசங்க வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து வீட்டுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். போட் நெக் மாதிரி ஒரு நெக்கு, சின்ன கை, 3/4 கை கிடையாது, சின்ன கை, நல்லா லேசாக லூஸாக எலாஸ்டிக் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா எங்கே டைட்டாக ஃபிட்டிங்காக எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நல்லா ப்ரீதியாக நல்லா இருக்குது. பின்னாடி டையும் கொடுத்துருக்கு. ஸோ போ கட்டிக்கெல்லாம் இது வேணான்னா எடுத்துடலாம். ஸோ நல்லா ஃபுல் லென்த் பாருங்கள், நீளமாக இருக்குது. ஸோ நல்லா முட்டிக்கு கீழே ஆங்கிள் லென்த். பிங்க் வித் குட்டி குட்டி ஒயிட் டாட்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம். Amazon brand இருந்து rayon fit and flare one piece midi dress, விலை 729 rupees. Fast track mini wallet for women with 4 card holders and coin pocket, pink கலர்ல விலை 623 rupees. செம்மையா இருக்கு. இது நல்லா பலமா ஹெனமா, லுக்லியும் பலமா ஹெனமா பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் பிளாக் காம்போ. ஸோ இதுதான் இதோட பேண்ட். நல்லா ஜொலான்னு பாருங்க, என்ன மாதிரி கம்ஃபர்ட். ஸோ கம்ஃபர்டபுள். அதுக்கு இது டாப். குவாலிட்டி சூப்பர். நான் யூஸே பண்ணல, பார்த்தே நமக்கு அந்த தொட்டு அந்த ஃபீலே பாருங்கள், செம்மையாக இருக்குது. வெரி நைஸ். லுக்கும் சூப்பர். பீபா காட்டன் சல்வார் பேண்ட் செட் 999 rupees only. நல்லா இருக்குது பர்ஃப்யூம். நான் போட்டிருக்கிற பர்ஃப்யூம். சரி, இது வந்து நல்லா சாலிட் கார்ஜஸ் பிளாக்கில் பேண்ட் அண்ட் குர்த்தி செட்டு. எனக்கு தெரிஞ்சு இதில் பிளாக் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீட்டாக இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ், பார்த்துருக்குற எல்லா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.